பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான சமோசா செய்ய போறோம். இந்த சமோசா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லார் வீட்லயும் செய்யற சமோசா, அன்னைக்கு செஞ்சு அன்னைக்கே சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்வோம். ஆனா இந்த சமோசா நம்ம ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ட்ரை சமோசா நம்ம செய்ய போறோம். இது இந்த லீவ் டைம்ல ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் 10 நாள் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா எடுத்து கொடுக்க முடியும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ரெசிபி தமிழான்னு ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மினி ட்ரை சமோசா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ ஊற வச்ச கடலைப்பருப்பு, 100 கிராம் கார்ன், 1/4 கிலோ மைதா மாவு, பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் ஓமம், 1/2 டீஸ்பூன் சீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ட்ரை சமோசா செய்யறதுக்கு நம்ம மேல் மாவு செய்யறதுக்காக 1/4 கிலோ மைதா எடுத்துருக்கோம். அதை இந்த கப்பில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஓமம் எப்படியுமே கையில் கசக்கி போட்டோம்னா அதனுடைய வாசனை நல்லாயிருக்கும். மாவு பிசைய 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கணும். அதனால் தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா கெட்டியாக மாவு பிசைஞ்சுக்கணும். மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ கடலைப்பருப்பு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை ஒரு டவலில் போட்டுட்டு நம்ம உணர்த்தி எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம இந்த ஆயிலில் போடும்போது தண்ணி இருந்தால் வெடிக்கும். அதனால் நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இது உணர்ந்தா போதும். இப்போ நம்ம கடலைப்பருப்பு அந்த காணும் பொரிக்கிறதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இந்த காணை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் இருக்குது. இதை எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காணும் பொரிச்சு எடுத்தாச்சு, கடலைப்பருப்பும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த கடலைப்பருப்பு இந்த கான் ரெண்டுமே ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குலுக்கிட்டு இதை அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இது கூட 2-3 மசாலா சேர்த்து நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சமோசா செஞ்சுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு கடையில் மசாலா கடலைன்னு வச்சுருப்பாங்க. இது இவ்வளோதான். ஊற வச்சு நம்ம தண்ணி இல்லாமல் உணர்த்திட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சோம்னா கடலைப்பருப்பு ரெடி ஆயிரும். இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்து குலுக்கி எடுத்து வச்சோம்னா எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். இது கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த காணும் அப்படி தான் நம்ம கடையில் அப்படியே இருக்கும். அதை வாங்கிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோம்னா கான் ரெடி ஆயிரும். இதுக்கும் கொஞ்சமாக உப்பும் மிளகாத்தூளும் போட்டோம்னா இது ஒரு மிக்சர் மாதிரி இருக்கும். இது ரெண்டையுமே சேர்த்து அப்படியே கூட நம்ம சாப்பிட கொடுக்கலாம். இதுக்கு ரெண்டுமே மிளகாத்தூள் உப்பு மட்டும் போதும். இது வேறு எதுவும் தேவையில்லை. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொரிச்சு வச்சிருக்க கடலை பருப்பு காணும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2 அடிச்சுக்கலாம்.
ரொம்ப நுணுங்க வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நம்ம பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பருன்னு நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் வந்து ட்ரை மேங்கோ பவுடர் எடுத்துக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரக பொடி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பாருங்கள், நல்ல இந்த மாதிரி திக்காக கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து சமோசா ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம மினி சமோசா தான் செய்ய போகிறோம். அதனால் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கோம். இந்த மாவு வந்து கொஞ்சமாக நீள்வட்ட வடிவில் தேய்ச்சிக்கலாம். நம்ம ரவுண்டாக தேய்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து சமோசா ஷேப்புக்கு 2ஆக கட் பண்ணணும். இப்படி நம்ம கட் பண்ணிவிட்டு இப்படி நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி மடிச்சுட்டு கொஞ்சமாக மேலே தண்ணிக்கு தொட்டு துடைச்சிட்டோம்னா இப்படி மடிக்கும்போது மாவு வந்து ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூரணத்தை கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா உள்ளே தள்ளிக்கலாம். நம்ம வந்து ஒட்டுற இடத்துக்கு வந்துடக்கூடாது. ஒட்டுற இடத்துல இருந்ததுன்னா அப்படியே எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு இந்த மசாலாலாம் பூரா எண்ணெயிலையும் வந்துடும். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சமோசா எப்படி மடிப்போமோ அந்த மாதிரி மடிச்சுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ குட்டியாக அழகாக நம்ம வந்து இப்படி பண்ணிக்கலாம். எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ மட்டும் சேர்த்துக்கலாம். ரொம்ப நிறைய வச்சிட்டோம்னா மேலே அந்த ஒட்டுற இடத்துக்கு வந்துருச்சுன்னா ஒட்டாது. இப்போ இந்த இடம் பூரா தண்ணி தொட்டுட்டு இப்படி மடிக்கும்போதே பார்த்திங்கன்னா இப்படி மடிச்சிட்டோம்னா இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக நம்ம வந்து சமோசா எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சமோசா எல்லாம் நம்ம குட்டி குட்டியாக நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில், சமோசா பொரிக்கிறதுக்கு ஆயில் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லேசான சூட்டில் நம்ம வந்து போட்டுட்டு சமோசா வந்து மெதுவான, அதாவது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா அப்போ வந்து சமோசா வந்து ரொம்ப நேரம் இருந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் இருந்து தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லை ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து கிறிஸ்பியாக இருக்காது, சீக்கிரம் செவந்து போயிடும். அடுப்பு வந்து நம்ம சிம்மிலேயே வச்சுருந்து பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம ட்ரை சமோசா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.